என்னது 8 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்தா? ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க, இந்த அளவுகளில் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசியும் இதே அளவில் அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். அரிசி 8 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து. என்னோட இது 1 கப்புங்கிறது 1/4 படிங்க. 8 கப்புக்கு 2 படி அரிசியும் 1/4 படி கருப்பு உடைச்ச உளுந்தும் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் 5 to 6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வெந்தயத்தை முதல்ல கிரைண்டரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து அரைச்செடுத்து எல்லாத்தையும் ஒன்றா உப்பு போட்டு நல்லா கலந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி நல்லா செம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.